ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜிகேவோட இம்பார்ட்டன்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. வாங்க இன்னைக்கான வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்னென்ன எடுத்திருக்காங்க, லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மட்டும் என்னென்ன வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். பிஎம் ஜன்மன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்சதி ஆதிவாஸ் நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது எதுக்குன்னா, ட்ரைபல் குரூப்ஸ்க்கான லிவிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான பேக்கேஜ் தான் இது. அடுத்தது ஸ்வம்பலம்பினி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் நிதி ஆயோக், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்தது தான் February 7, 2025. எதுக்குன்னா, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் எஸ்பெஷலி இதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இந்த பட்ஜெட் செஷன்ல எடுத்துட்டு வந்த முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோலார் இனிஷியேட்டிவ்க்காக எடுத்துட்டு வந்தது. ஆக்சுவலா இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்துட்டு வந்தாங்க. அதோட 1 இயர் இப்போ வந்துட்டு அனிவர்சரி கொண்டாடினாங்க. February 13, 2024 எடுத்துட்டு வந்தது. 2025 1 இயர் வந்துட்டு சூரியகர், சூரியனால என்ன எடுத்தோம்னா இது தானே, சன் தானே, சன்லைட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பத்தின ஸ்கீம் தான் இது. இது மூணுமே வந்து இந்த பட்ஜெட் செஷன்ல எடுத்துட்டு வந்தது. இது தவிர்த்து இன்னும் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐ ஹோப் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதனால நான் இதை வந்து மென்ஷன் பண்ணல. யூஸ்வலாக முன்னாடி வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமெண்ட் தான் வச்சிருந்தாங்க. இப்போதான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது 4 தான் முக்கியமான கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இன் லாஸ்ட் பட்ஜெட் செஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்லை காலோ கூட பண்ணலாம். நீங்க ஆக்சுவலா இதுல என்ன இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு நான் நர்சிங் சப்ஜெக்ட் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கான பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முதற்கொண்டு எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லா எம்சிக்யூஸும் இருக்கும், வித் ரேஷனலோட இருக்கும். அது மட்டும் இல்லாம நர்சிங் சப்ஜெக்டும் இருக்கும். அப்புறம் ஆர்ஆர்பி மாடல்ல 20 எக்ஸாம்ஸும் வந்துட்டு நாங்க கண்டக்ட் பண்றோம். இது எல்லாமே வந்துட்டு வெறும் 990 ருபீஸ் மட்டும்தான். எப்படி நீங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு மீன்ஸ் எப்படி இதை எடுக்கணும்னு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வேரியஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் இந்தியா யார் யாருன்னு சொல்லிடுறேன். எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இப்போதான் ஆக்சுவலாக பிப்ரவரியில தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் விவேக் ஜோஷி. அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போதான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, கணேஷ் குமார். ஆக்சுவலா கொஸ்டின் வந்துச்சுன்னா பார்த்து எழுதுங்க. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வேற, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாங்கிறது வேற. ரெண்டுமே வேற வேற போஸ்ட். முன்னாடி எலெக்ஷன் கமிஷனர் ஒரு போஸ்ட் தான் வச்சிருந்தாங்க, இப்ப 2 போஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்துட்டு கணேஷ் குமார், வெறும் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு கேட்டா விவேக் ஜோஷி. தென் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா. தென் செபி சேர்மன் அவங்களும் இப்ப ஜனவரியில தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மாதவி பூஜ். தென் எஸ்பிஐயோட சிஎம்டி மேனேஜிங் டைரக்டர் தான் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து சிஇஓ கிடையாது. எஸ்பிஐயோட மேனேஜிங் டைரக்டர் வந்து செல்லா ஸ்ரீவாசலு. தென் இஸ்ரோ சேர்மன் அவரும் இப்பதான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் டிசம்பர்ல நினைக்கிறேன். ஸோ அவர் பேரு மிஸ்டர் டாக்டர் நாராயணன். தென் ஜெப்டோ ஆக்சுவலா இது வந்து இ காமர்ஸ் பிசினஸ் தான். ஆனா இப்ப இந்தியால ஃபேமஸா இருக்க ஒரு இ காமர்ஸ் வந்து ஜெப்டோ தான். அதோட சிஇஓ வந்து ஆதித் பலிச்சா. தென் டெல்லி சிஎம் அவங்களும் இப்பதான் எலெக்ட் ஆயிருந்தாங்க, ஸ்ரீமதி ரேகா குப்தா. ஸோ ரேகா குப்தா ஐ திங்க் 4th ஃபீமேல் டெல்லி சிஎம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்க இவங்க தான், ரேகா குப்தா. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எஸ்பெஷலி நார்செட் எழுதுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். என்னன்னா, எய்ம்ஸ் டெல்லியில வந்து ஸ்ட்ரீட் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ்ல ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா,
வேஸ்ட் கன்வர்ஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் கன்வர்ஷன் சிஸ்டம். யூஸ்வலா நம்ம இந்த எல்லோ வேஸ்ட்ல போடுறோம்ல, இந்த பிளட்டு, காட்டன், கரெக்டா இதெல்லாம் போடுறோம்ல, இதெல்லாம் ஆக்சுவலா என்ன செய்வாங்கன்னா இன்சினரேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்சினரேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஸோ அதுல அதுல வந்து நிறைய இது வந்துட்டு வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு அவங்க ஓவர் கம் பண்றதுக்காக இந்த ஸ்ரீஜனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன செய்யும்னா இந்த பிளட் இதெல்லாம் தனியா வந்துட்டு செப்பரேட் பண்ணிடும் போல. ஸோ அதனால அந்த இன்சினரேஷன் வேஸ்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எய்ம்ஸ் டெல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் நார்செட்ல இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக மார்ச் அண்ட் ஏப்ரல் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருந்தேன். பிப்ரவரி டேஸும் எதுக்கும் படிச்சுக்கோங்க. ஏன்னா பிப்ரவரியும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால இதுவும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கனால இதுவும் முக்கியமாக இருக்கலாம். பிப்ரவரி 4 வேர்ல்ட் கேன்சர் டே, பிப்ரவரி 11 நேஷனல் எபிலெப்சி டே, பிப்ரவரி 15 இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே. சைல்ட்ஹுட் கேன்சர் வேற, வேர்ல்ட் கேன்சர் டே வேற. ஓகே, சைல்ட்ஹுட் கேன்சர் டே பிப்ரவரி 15 அண்ட் பிப்ரவரி 27 வேர்ல்ட் புரோட்டீன் டே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் தனியா. இது வந்து பிப்ரவரி. இது ஆக்சுவலா நிறைய டேஸ் இருக்கும். நான் நம்ம ஹெல்த் ஸ்பெசிஃபிக்கான டேஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிப்ரவரி கொடுத்துட்டேன். மார்ச் அண்ட் ஏப்ரல் லாஸ்ட் வீடியோல கொடுத்துருந்தேன். சப்போஸ் லாஸ்ட் வீடியோ நீங்க வந்துட்டு பார்க்கலன்னா நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. தென் இந்த வீடியோவோட ஒரு இன்டராக்டிவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இதுல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். நான் இதுல ஒரே ஒருத்தவர் மட்டும் சொல்லல, முக்கியமான ஆளு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருங்கிறது நான் சொல்லவே இல்லை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.